இருக்கிறதை வைத்து வாழாதே, இருக்கிறவரை வைத்து வாழு. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். உங்களை, அதாவது உங்க கால்குலேஷன் அல்ல வாழ்க்கை. என்ன கால்குலேஷன்? காசெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ இருக்கு? 200 பணம். 200 பணத்தை வச்சு இவ்வளோ பேருக்கு அப்பத்தை வாங்க முடியுமா? இதான் கணக்கு. பாருங்க, கையில் கணக்கெல்லாம் நல்லது தான், ஆனால் கணக்கை போட்டுட்டு கொஞ்சம் கத்தரை பார்க்கணும். ஸோ ஃபைனான்ஷியல் கணக்குன்னு ஒன்று இருக்குது, எழுதி பார்க்குறோம் மாதந்தோறும். 50,000 30,000 எவ்வளோ வருமானம் வருது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சார், கையில் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்காக இறங்கின தேவனை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். மணி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்னு உங்களை அதுக்குள்ளே கட்டுப்படுத்தக்கூடாது. பணம் அல்ல, என்னை அழைத்த கர்த்தர். ஆமென், ஆமென். நான் என் பணத்தை வச்சு கணக்கிடக்கூடாது. அதனால தான் எப்போதுமே என்ன சொல்லுவேன், இருக்கிறதை வைத்து வாழாதே, இருக்கிறவரை வைத்து வாழு. ஆமென். இந்த மைண்ட் செட் தான் கிங்டம் மைண்ட் செட். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் மனநிலை. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கிங்டம் மைண்ட் செட். ஸோ வழக்கமாக ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பான்? வரவுக்கேற்ற செலவு. உன வரவு எதுவோ அதுதான், அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை தாண்டி யோசிக்கவே மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் எப்படி யோசிக்க அழைக்கப்படுறோன்னா, காசை யோசிக்காதீங்க, கர்த்தரை யோசிங்க. நாட் மணி. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது இஸ் ஆல்வேஸ் திங்கிங் மணி அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ. பணத்தை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பது செழிப்பின் உபதேசம் அல்ல. பணத்தை விட பெரிய தேவனை, அதை தருகிற தேவனை, அவரது ஐஸ்வர்யத்தை நினைவு கூறுவதுதான் செழிப்பின் உபதேசமாக இருக்கிறது. ஆமென்.